இயேசு கொஞ்சம் நேரம் பேசு ஆசையா இருக்குதையா. நல்லதா எங்க கூட நீங்க பேசுங்க, எங்க கூட நீங்க பேசுங்கப்பா. மகிமைப்படுத்த முடியாத நாங்க கூடியிருக்கிறையா, எங்களுக்கு உதவி செய்யப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை உண்டாக முடியாத எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டுங்கன்னா கரங்களை தட்டணும், ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னா என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிறவன் கர்த்தரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்துகிறானா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். ரோமர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பவுல் ரோம திருச்சபைக்கு எழுதுகிறாரு, நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே அப்படின்னு சொல்லி அங்க வேதத்துல தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். சொன்னாரு, நீ பிள்ளைன்னு சொன்னா அவருடைய எல்லா ஆஸ்திக்கும் சொந்தக்காரி. நீங்கள் பிள்ளைகள் என்று சொன்னால் அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தக்காரர்கள். சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சுதந்திரவாதிகள். அவருடைய ஆஸ்தியை, அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய மேன்மையை, அவருடைய நன்மையை, அவருடைய கிருபையை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய தயவை, இது எல்லாத்தையும் சுதந்திரத்துக் கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம். நல்லவர். அப்ப அவர் சொல்லுகிறாரு, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, நாம் தேவனுடைய சுதந்திரம். இப்போ நம்ம இன்னைக்கு காலையில தேவ சமூகத்தில் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கிறோம்? அவரிடத்தில் ஆசீர்வாதங்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது கொண்டு வந்திருக்கிறோம். அப்படித்தானே? அவருடைய திரளான நன்மை இருக்கிறது. போன வாரம் வந்தேன், எனக்கு திரளான நன்மை என்ன செஞ்சாரு? அவர் தந்தாரு, அதை நான் செலவழிச்சிட்டேன். இப்ப புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். சரிதானே? என்னன்னா எதுக்கு வேலைக்கு போறோம்னு சொன்னா, நேற்று நான் வேலைக்கு போனேன், 1000 ரூபாய் வருமானம் வந்துச்சு, 100 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். 900 ரூபாய் இருக்குது, 500 ரூபாய் வச்சுட்டேன். வட்டிக்காரக்காரன் வந்தான், 500 ரூபாய் வட்டி கொடுத்துட்டேன். 100 ரூபாய் அரிசி கடைக்காரன் வந்தேன், 100 ரூபாய் அரிசி கடைக்காரன் கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருந்து பால் வாங்கிட்டேன், அது வாங்கிட்டேன், மோர் வாங்கிட்டேன், தயிர் வாங்கிட்டேன். இப்போ இன்னைக்கு திட்டு இல்லை, அதனால இன்னைக்கு நான் வேலைக்கு போறேன். அப்படிதானே? ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகணும். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வேலை பார்க்கறத செலவழிக்கணும். செலவழிச்சிட்டு மறுபடியும் அடிச்சணும். வேலைக்கு போகணும், செலவழிக்கணும். ஆமாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா தேவ சமூகத்துல மாத்திரம் வாங்கிக்கிட்டே இருக்கணும், செலவழிச்சிட கூடாது. தேவ சமூகத்துல மாத்திரம் செய்யணும், வாங்கிக்கிட்டே இருக்கணும். என்ன செஞ்சிடக்கூடாது? செலவழிச்சிடக்கூடாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நல்லதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உழைக்கிறேன், எனக்காக செலவழிக்கிறேன். நான் உழைக்கிறேன், எனக்காக செலவழிக்கிறேன், எனக்காக குடும்பத்தை அனுப்பிச்சிறேன், நான் கட்டி எழுப்புகிறேன். நல்லவன். ஆனா இங்க தேவசமூகத்துல வரும்போது ஆசீர்வாதத்தை கேட்க வந்திருக்கிறோம். தேவனுக்காக எதை செலவழித்தோ
அல்லேலூயா. இப்ப இந்த குடும்பம் அப்படின்னு போய் பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளைகளுக்கு நான் கேட்கிறேன், காலை எழுந்திரிச்சிங்க, சாப்பிட்டீங்க, பள்ளத்தை எழுந்திரிச்சிங்க, காப்பி குடிச்சிங்க, சாப்பிட்டீங்க, போன வாரம் ஃபுல்லா. அல்லேலூயா. நல்லவர். இன்னும் நிறைய கேட்டு எங்க அப்பா அம்மாட்ட வாங்கினீங்க, டைஸ் போச்சுது, ஐஸ் வாங்கினீங்க, மிட்டாய் போச்சுது, மிட்டாயை வாங்கினீங்க, கேட்டுலாம் வாங்கினீங்க. ரைட், வெரி குட், சூப்பர். அல்லேலூயா. இதை வாங்கி கொடுத்தவங்க அப்பாக்காக என்ன செஞ்சீங்க? இதை வாங்கி கொடுத்தவங்க அம்மாவுக்காக என்ன செஞ்சீங்க? ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் பிள்ளைகளான சுதந்திரமாமே. அவருடைய சுதந்திரவாதி. அவர் சொல்றாரு, நீ தேவனுடைய சுதந்திரம். அவரிடத்துல வாங்கிக் கொள்வதற்கு எவ்வளவு உனக்கு உரிமை இருக்கிறதோ அதே போல உன்னிடத்தில் பெற்றுக் கொள்வதற்கும் அவனிடத்துல உரிமை இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? திரும்ப முடிக்கிறத பார்த்தா புரியலையே உங்களுக்கு? அல்லேலூயா. எந்த அளவுக்கு நீங்க உழைச்சி சம்பாதிக்கிறது உங்களுக்கு பலன் இருக்குதோ அதை செலவழிக்கிறது உங்களுக்கு பலன் இருக்குல்ல. செலவழிச்சிருங்கல்ல, உங்களுக்காக சம்பாதிக்க, உங்களுக்காக செலவழிச்சிருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பன்னா நீ என்னுடைய சுதந்திரவாளி, என்னுடைய சுதந்திரத்துக்குலாம் நீ சொந்தக்கார, எனக்கு உண்டானதான் நான் உனக்கு தர ஆயத்தமா இருக்கிறேன், தந்து கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் ஒன்னிடத்தில் எனக்கு உரிமை இருக்கிறது அல்லவா? ஒன்னிடத்தில் எனக்கு உரிமை இருக்கிறது அல்லவா அப்படின்னு சொல்லி அவருடைய இருமை அங்கலாய்க்கிறது. அல்லேலூயா. அப்போ அவர் எனக்கு என்ன சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, முதல்ல நீங்க கவனிங்க, 15வது வசனத்தை வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். என்ன அர்த்தம்? பயப்படுறதுக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை செஞ்சிருக்கீங்க, பெற்றிருக்கீங்க. என்ன அர்த்தம்? பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டி எழுப்பினார்கள். ஆனா ஆலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள உள்ள போக முடியாது அவங்களால. அல்லேலூயா. பழைய பாட்டு பரிசுத்தவான்கள் தேவனே என்றார்கள், ஆண்டவனே என்றார்கள், யெகோவா ஈரே என்றார்கள், யாவே என்றார்கள். ஒரு டிஸ்டன்ஸ், ஒரு பக்கத்துல நினைச்ச முடியல, போக முடியல. என்னைய கவனிக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. போக முடியல. என்ன போனா என்ன விழுந்துரும்? அடி விழுந்துரும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு காலம் நினைச்ச முடியாது, தரிசிக்க முடியாது. ஒரு கேப் இருந்துச்சு. அதனால நடுக்கத்தோடு பயத்தோடு நினைச்சோம்னா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நிக்கணுமே தவிர மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நினைச்ச முடியாது, போக முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டு என்னைக்கு ஜீவனை ஊற்றி கொடுத்தாரோ அன்னைக்கு அந்த திரைச்சீலை கிழிக்கப்பட்டு நீ அவருடைய மடியில உட்கார்ந்து அப்பா பிதா அப்படின்னு கூப்பிடப்படுகிற ஒரு மகா பெரிய சாக்கியத்தை உனக்கு எனக்கு தேவன் தந்துட்டார். ஒரு நல்ல சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. அப்ப பயத்தின் ஆவியை எடுத்துட்டு உறவு அப்படிங்கிற உறவுகளை கொண்டு வந்தாங்க. நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். உரிமைக்குள்ள கொண்டு வந்துட்டார். எதுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு? உறவுங்கிற உரிமைக்குள்ள கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, உறவு அப்பாங்கிற உறவுகளை கொண்டு வந்துட்டாரு. மகன் அப்படிங்கிற அந்த உரிமைய அவரால வாங்க முடியுதா? நீ என் பிள்ளை, நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லி உன்னை சொந்தம் கொண்டாட நீ அவருடைய கரத்துல விட்டு கொடுத்திருக்கிறியா? தான் கேள்வி. நீ குடும்பம் இருக்கிறதுக்குலாம் குடும்பம், கணவன் மனைவி பிள்ளை,
அல்லேலூயா. மாமா, மாமி, மாமனாரு, நிறைய காரியங்களை உறவுகளை என்ன செஞ்சிருக்கிறாரு? கர்த்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு உறவுகள் கூட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த உறவுகள்கிட்ட உரிமைங்கிற அந்த ஐக்கியம் இருக்குதா? ஃபெலோஷிப் இருக்குதா? அப்பா மகன் அப்படிங்கிற அந்த உறவுகளுக்குள்ள அவன் இருதயம் திரண்ட ஐக்கியம் இருக்குதா? கணவன் மனைவிக்குள்ள இருதயம் திரண்ட ஐக்கியம் இருக்கிறதா? மாமா மாமிக்குள்ள இருதயம் திரண்ட ஐக்கியம் இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. உலக பிரகாரமா கவிஞன் உன்னை பாடி வச்சுட்டான். பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் சொந்தத்துக்கு பேசும். அது ராகமா போனதான் போக. பேருக்கு பிள்ளை உண்டு, பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. அல்லேலூயா. என்ன இருக்குது? பேருக்கு பிள்ளை இருக்குது, பேசுற பேச்சுக்கு என்ன இருக்குது? சொந்தம் இருக்குது. என் வேதனை யார் அறிவான்? என்ன வேதனை அறிவுக்கு ஆள் இல்லை. என் வேதனைய, என் ஏக்கத்தை, என் இருதயத்தின் தாக்கத்தை அறிந்து கொள்ளுக்கு என்ன இல்லை? ஆள் இல்லை. அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். கவனம், கவனம். சொந்தம் இருக்குது, ஆனா சுதந்திரம் இல்லை. சொந்தம் இருக்குது, ஆனா அன்பு இல்லை. சொந்தம் இருக்குது, ஆனா அரவணைப்பு இல்லை. சொந்தம் இருக்குது, ஆறுதல் இல்லை. அதிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி கடந்து போறதுக்கு கத்திரமா அழைக்கல. இப்படி கடந்து போறதுக்கு என்ன கத்திரமா அழைக்கல. நாம் அனைத்தையும் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். நாம் என்ன செய்யணும்? அனைத்தையும் சுதந்திரத்துக் கொள்ள. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அனைத்தையும், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் என்ன செய்யலாம்? சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ ஒரு தகப்பனுடைய அங்கலாயத்தையும் நம்முடைய தேவனுடைய அங்கலாயத்தையும் நம்ம என்ன செய்யறோம்னா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 25 நிமிஷம் இருக்கு. ஒரு தகப்பனுடைய இருதயத்தின் அங்கலாயத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அங்கலாயத்தையும் செய்யப்படுதுன்னா கொஞ்சம் உற்று கவனிக்க போறோம். நீங்க என்னோடு பிரயாணப்பட்டு வந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாசிக்கலாம். 2 சாமுவேல் புத்தகத்தை திருப்பிக்கோங்க. 19ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் புத்தகம் 19ஆம் அதிகாரம். முப்பத்தி 33வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி 18ஆம் அதிகாரம் 33 வசனம். 2 சாமுவேல் 18:33. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுனி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில் என் மகனாகிய அப்சலோமே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். ஒரு தகப்ப அழுகுறான். என் மகனே, என் நேசகுமாரனே, பாசம் மிகுந்தவனே, நான் உனக்கு பதிலா செத்தா நல்லா இருக்குமாப்பா. நான் முந்தி போவேன்னு இருக்க, நீ என்னை விட்டு முந்தி போயிட்டிய. எதுக்கு இப்படி போயிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பன் இறந்து போன மகனுக்காக அங்க புலம்புகிறத நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். இல்லையா? இப்ப இந்த தாவீது அப்சலோம் ஒரு காரியத்தை வந்து மேலோட்டமா ஒரு சிறு கதையை அமைச்சர் சொல்லுகிறேன். தூங்குகிற நீங்கள் விழித்திருக்கின்றது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க.
அப்படியே கண்ணை வந்து வச்சிடான், அப்படியே சர்ன்னு இழுத்துருவான். அலையில அங்கே இருக்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு எங்கேயோ போயிருந்தீங்க. அதனால போகும்போது என்னையை கூட்டிட்டு போங்க, நீங்க தனியா போகக்கூடாது. ஏன்னா எங்க போனாலும் ஒத்தையில போட்டு ரெண்டு பேரா போனீங்க அமைச்சுட்டு பார்த்தீங்களா. அதனால தனியா போகாதீங்க, என்னைய வச்சு எங்க கூட்டு போனீங்கன்னா நான் உங்களோட பேசிட்டு வருவோம்ல, இந்த வருஷத்தை அப்படி அங்கே சொல்லிட்டு வருவோம்ல. அலையா பக்கத்துல கைப்பிடிங்க, போயிடாதப்பா கருத்தம் நல்ல அலையா. இப்போ தாவீதுடைய மகன் அப்சலோம் நல்ல இளம் வாலிபன், நல்ல அழகுள்ளவன், நல்ல சிவி அலங்காரம் உள்ளவன். தாவீதுக்கு அநேக பிள்ளைகள் உண்டு. இதுல அப்சலோம் ஒருவன். இப்ப அப்சலோமுக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறார் தாமார். அவளும் நல்ல ராஜாவின் பிள்ளைகள் இல்ல, அழகுக்கும் குறை இல்ல, ஆசீர்வாதத்துக்கும் குறை இல்ல, செழுமைக்கும் என்ன செய்யல குறையில்லை, வடப்பத்துக்கும் குறையில்லை, நல்ல அழகா இருக்கிறாங்க, ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. தாவீதுக்கு இன்னொரு மகன் இருக்கிறான் அம்னோன். 4 மனைவிகள் உண்டு, நல்லவர். ஒருத்தி பெத்தவ, ஒருத்திக்கு ரெண்டு பிள்ளைக்கு அப்சலோம் தாமார், இன்னொருத்திக்கு அம்னோன். அப்படி 4 பேர் 4 பேர் நினைச்சிட்டாங்க, நிறைய பெத்துட்டாங்க. அல்லேலூயா. இப்போ தாவீதுடைய மகளாகிய தாமார் மேல தாவீதுடைய மகனாகிய அம்னோனுக்கு ஒரு கண்ணு. அவருடைய அழகு இவனை என்ன செய்யுதுன்னா அவனை கவர்ந்தது. அவன் இன்னொரு தவறான மனிதனுடைய அவன் ஆலோசனை கேட்டு தங்கையின் வாழ்க்கையை சீரழித்தான். கவனமா கவனிக்கணும். யாருடைய வாழ்க்கையை சீரழித்தான்? தங்கையின் வாழ்க்கையை சீரழித்தான். இதை கேள்விப்பட்ட தாவீதுக்கு மகா பெரிய கோபம், அப்படி ரொம்ப கலங்கி போய் நிற்கிறான். இப்ப யாரை தண்டிக்கிறது, யாரை ஆதரப்படுத்துறது? கெட்டு போனது மகன், கெடுத்தவன் மகன். வேற ஒருத்தன தூக்குல தலையேண்டுவான், தூக்குல. இப்போ தாவீதுக்கு ஒண்ணு என்ன செய்ய முடியல, மனம் பதறுது, இப்படி நடந்துட்டே சொல்லி. இப்போ அப்சலோம் அண்ணன் தங்கச்சியுடைய நிலையை பார்க்கிறான், தகப்பன் முகத்தை பார்க்கிறான். ஏதாவது நீதி கிடைக்கும், என் தங்கச்சிக்கு ஏதாவது நினைச்சுவாரு, நீதி செய்வார்னு பார்க்கிறான். தாவீதுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல, அவர் அமர்ந்திருக்கிறார். இப்போ அப்சலோம் தங்கச்சியில சொல்றான், உனக்கு நான் இருக்கிறேன், நீ பொறுமையா இரு, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி 2 வருஷம் காத்திருக்கிறான். ஒரு பக்கம் உக்கிர பகையா சகோதரனை பகைத்து கொல்ல வழியை கொண்டிருக்கிறான். ஒரு பக்கம் தகப்பன் இன்னும் தன் தங்கச்சிக்கு நீதி செய்யலையே அப்படிங்கிற கோபமும் தகப்பன் மேல இருக்குது. பழி வாங்கணும், ஒருத்தன் யார பழி வாங்கணும், அம்னோனை பழி வாங்கணும். 2 வருஷம் காத்திருந்து ஆமா தகப்பன் ஆமன் விருந்துக்கு வர சொல்லி, தகப்பன் அந்த விருந்துக்கு நான் வரல, நீ செய்யும் சொல்ல தம்பி மாறியாட்டு அனுப்புங்க கேட்க, இவரு 2 வருஷம் தானே மறந்துருப்பான் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க எல்லாத்தையும் அனுப்பி விட இவர் ஒரே போடா போட்டார் அம்னோனை. இப்ப அம்னோன் செத்து போனான். இப்ப தாவீதுக்கு இன்னும் போவோம், இன்னும் மறுபடியும் போவோம். அப்சலோம் என்ன செய்ய, அப்சலோம அப்படின்னா அப்சலோம் சித்தா பறந்துட்டார் அடுத்தவர். இப்போ அப்சலோம் மேல தாவீதுக்கு ஒரு மனத்தாங்கல். இத பார்த்துட்டு இருந்த படைத்தளபதி யோவாப் இருக்கிறாங்க, யோவாப் படைத்தளபதி. அவர் தாவீதுகிட்ட நைஸா பேசி ஏதோ செய்யக்கூடாதுன்னு செஞ்சுட்டான். அப்பா அவங்க பிள்ளை உறவு செய்யக்கூடாது, விட்டுட்டு இருக்கக்கூடாது, எதை சேர்த்துக்கணும்னு சொல்லி ஒரு சின்ன டிராமா பண்ணி அவன் அப்சலோமை ஊருக்குள்ள யோவாப் கூட்டிட்டு வராரு. இப்போ தாவீது சொல்றாரு, ரைட்டுப்பா நீ கூட்டு வந்த ரைட்டு, சரி அவன் முகத்தை பார்க்க வேண்டாம், அவன் நினைச்சிட்டோம் ஊருக்குள்ள இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் மகன் தான் அப்படின்னு சொல்லி தாவீது மகனை ஏற்றுக்கொண்டார். இப்ப மகன் உள்ள வந்துட்டாரு. ஆனா மகன் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, உள்ள வந்த மகன் அடுத்து அவன் பகை எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அவருடைய சிங்காசனத்தை நான் தான் பெற்றுக்கொள்ளணும்.
யாருடைய சிங்காசனத்தை? தகப்பனுடைய சிங்காசனம். ராஜாங்கிற உரிமைய நான் தான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் காத்திருக்கிறாரு. அந்த ஊர்க்காரங்க எப்பெல்லாம் தாவீதுகிட்ட நியாயம் கேட்க போவாங்களோ அப்பெல்லாம் இவர் எடுத்துன்னு சொன்னா அந்த நியாயம் கேட்க போற மனுஷனை நிப்பாட்டி எங்க போறேன்னு கேட்பாரு. அதெல்லாம் இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை, ராஜாட்ட வழக்குக்கு போறேன் அப்படின்னா இவர் சொல்லுவாரு, ஏப்போம் ராஜா முன்ன மாதிரிலாம் கிடையாது, ராஜா முன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவர் தங்கச்சிக்கும் ராஜா பண்ணின அநியாயத்தை, அதாவது அநியாயம் ராஜா பண்ணல என்ன தட்டி கேட்கிற அவ்வளவுதான். இத அவர் சொல்லி சொல்லி ஜனங்களை தன் பக்கத்துல சேர்க்க ஆரம்பித்தான். நான் சொல்றோம் இப்படி சேர்த்து சேர்த்து ஒரு 50 குதிரை வீரரை என்ன செஞ்சான்னா இவனுக்கு சேர்த்து விட்டான். ராஜாவின் வேலைக்காரர்ல ஒரு சில அதிகாரிகளை இவருக்கு என்ன செஞ்சிட்டாரு, சேர்த்துட்டாரு. இவருக்கு ஆழ்வனம் கூடின உடனே அவன் சரியான நேரம் பார்த்து நான் தான் எருசலேமுக்கு ராஜா, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நான் தான் ராஜான்னு சொல்லி எழுந்து வருகிறார். கவனமா கவனிக்கணும். நீங்க சுதந்திரவாளிகள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை வேண்டியவர்கள். ஒரு அலையில சொல்லுங்க பாக்கலாம். நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா தான் இதனுடைய வெளிப்பாடு உங்களுக்கு புரியும். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். அலையிலோட பிள்ளைகளோட மடியில உட்கார வச்சுக்கோங்க, பிள்ளைகளை விளையாட்டை விட்டுருங்க. கர்த்தர் நல்லவர், உழவர் விடுவார். ஏன்னா பிள்ளைகள் அவர்கள் ஆமா அவங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்க. உங்க கவனம் தேவனுக்கு இருந்துச்சுன்னா நீங்க பிழைத்துக் கொள்வீர்கள். நீங்க பிழைத்துக் கொள்வீர்களானால் உங்க பிள்ளைகளும் பிழைத்துக் கொள்ளும். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். நல்லவர். இப்போ யுத்தம் தகப்பனுக்கு நேரா வருகிறது. தாவீது தன் மகனை எதிர்த்து என்ன செய்யலாம், அடிச்சிடலாம். ஏன்னா அவ்வளவு படைபலம் தாவீதுகிட்ட இருக்குது. ஆனா தாவீது என்ன செய்யறதுன்னா மகன்கிட்ட சண்டை போட்டு எரிச்சக்கூடாது. ஆமென். ஒரு முடிவை கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தாவீது புறப்பட்டு போகிறார், காடுகளுக்குள்ள ஓடி போகிறார். ஆனா இவன் அப்சலோம் இன்னும் தகப்பனை எப்படியாண்டு கேவலப்படுத்தின்னு சொல்லி தகப்பனை மறுமனையாட்டிலே தனக்கு சொந்தமாய் கொண்டு விட்டான். துரோகத்துக்கு மேல துரோகம், அநியாயத்துக்கு மேல அநியாயம், தகப்பனில் அந்த கசப்பு, தகப்பனில் அந்த வேதனை எல்லாம் துணிகரமா செய்ய வைக்கிறது. யுத்தம் பெருக ஆரம்பிச்ச உடனே தாவீதை சூழ்ந்திருக்கிற படைவீரர்கள், தாவீதை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள்லாம் சொல்றாங்க, ராஜா நீருக்கு சண்டைக்கு என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம், நீர் அமைதியா இரும், நாங்க போய் என்ன செய்யறோம், யுத்தம் பண்ணி நாங்க காரியத்தை சரிப்படுத்திடுறோம் அப்படின்னு புறப்படும் போது சொல்றாரு, எதிர்த்து வர்றவன் என் பிள்ளையா, எதிர்த்து வர்றவன் என் பிள்ளை. அதனால மற்ற ராஜாக்களை மடக்கடிச்சது கூட இவன் என்ன செஞ்சிடாத, அடிச்சிடாதப்பா, அவன் என் பிள்ளை, அவன் நிதானமா நடந்து அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அனுப்பி வைத்தான். நல்லவர். தாவீதுக்கும் அப்சலோமுக்கும் இடையில அனுசரணையா இருந்த யோவாபையும் இந்த அப்சலோம் பகைத்து விட்டான். என்ன செஞ்சுட்டான், யோவாபையும் பகைச்சிட்டான். இப்ப யோவாபுக்கும் அப்சலோமுக்கும் இருதயத்துல என்ன இருக்குன்னா கசப்பு இருக்கிறது. சரியான வேலை இருந்தது. அப்சலோம் யுத்தத்துக்கு வந்த அப்சலோம் ஆமென் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கர்வாலி மரங்களில் சிக்கிக்கொள்ள அவன் யோவாபுக்கு கரெக்டா நேரம் காத்துல யோவாபு பட்டயத்தினால அப்சலோமை குத்தி கொண்டு போட்டான். ஒரு நிலையத்தை பார்க்கலாம். இப்ப இந்த செய்தி தான் எங்க வருது அப்படின்னு சொன்னா அவன் தாவீது அண்டைக்கு வரும்போதுதான் தாவீது புலம்புகிறார், என் மகனே, என் மகனே, துரோகம் செய்த மகன், விரட்டிவிட்ட ஒரு மகன். அவன் தீராத பழி சொல்லை தேசத்துல ஏற்படுத்தின ஒரு மகன் மாண்டு போனதை பார்த்த மாத்திரத்துல அப்சலோம் எழுதுறார், அப்சலோமே, அப்சலோமே, என் மகனே செத்துட்டியே. நல்லா கவனிங்க, இவர் சுதந்திரவாளிதான். இவர் என்ன யாருதான், சுதந்திரவாளிதான். ஆனா அந்த சுதந்திரத்தை எப்படி பெற்றுக்கொள்ளல அப்படின்னா தகப்பனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்து பெற்றுக்கொள்ளல.
ஒரு நினைவு சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது அப்சலோமை தன் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டான். ஆனா அப்சலோம் தகப்பனை இருதயத்துக்குள்ள சேர்த்துக் கொள்ளவில்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. எதுல சேர்த்துக்கல? இருதயத்துல சேர்த்துக்கல. இன்னைக்கு நம்ம யோசிச்சு பாருங்க. அப்பா பிதாவே அன்பான தேவான்னு சொல்லி பாட்டு பாடுகிறோம். அவர் அப்பான்னு சொல்லுகிறோமே, அவருடைய இருதயத்தில இருந்து நம்ம அப்பான்னு சொல்றோமா இல்ல வாயின் வார்த்தையில அப்பான்னு சொல்றோம்? இல்ல உங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறோமே அவங்க அப்பாவை இருதயத்தில இருந்து அப்பான்னு சொல்றீங்களா இல்ல ஏதோ அப்பாவா வந்துட்டாரு? அல்லேலூயா. இனிமே மாத்த முடியாது, மாத்த அல்லேலூயா. நான் சொல்ல வழங்கிட்டேன் உங்களுக்கு. இருதயத்தில் உள்ள தொடர்பும் வெளிப்பட்ட தொடர்பும் வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. அப்போ இருதயத்துல கசப்பு வந்த உடனே அதை சரிப்படுத்துவதற்கு தகப்பான என்ன செய்ய முடியலன்னா நெருங்கி வர முடியல. என்ன எங்க வர முடியல? தகப்பான அப்சலோமான என்ன செய்ய முடியல? நெருங்கி வர முடியல. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் தேவனுக்கு பகைஞரா இருந்தோம். யாருக்கு பகைஞரா இருந்தோம்? தேவனுக்கு பகைஞரா இருந்தோம். தேவனுக்கு பிரியமில்லாத வேலைகளை செய்து கொண்டிருந்தோம். அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் மறித்துக் கொண்டிருந்தோம். நம்மளை மீட்டெடுக்க அவர் இறங்கி வந்தார். நம்மளை மீட்டெடுக்க என்ன செஞ்சாரு? அவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. நாம் தாழ்மையில் இருந்த போது நம்மளை அவர் நினைவு கூர்ந்தார். ஒரு அணில சொல்லுங்க பார்க்கணும். எப்ப நினைவு கூர்ந்தாரு? நாம் தாழ்மையில் இருந்த போது அவர் நம்ம நினைவு கூர்ந்தார். நல்லவர். இந்த காலையில் தேவனுக்குள்ள வந்திருக்க தேவ பிள்ளையே, உனக்கும் தேவனுக்குள்ள அந்த உறவின் ஐக்கியம் எப்படி இருக்குது? இன்னைக்கு கெட்டடத்துக்குள்ள இருக்கிறோம். நம்பிக்கை ஜெப வீடுங்கிறத கெட்டடத்துக்குள்ள என்ன செஞ்சுட்டாரு? கத்த வச்சுட்டாரு, கொண்டு வந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா அவர் யார் எங்க கொண்டு வர விரும்புகிறாரு? அவருடைய இருதயத்துக்குள்ள உங்களை கொண்டு வர விரும்புகிறார். எங்க கொண்டு வர விரும்புகிறாரு? அவருடைய இருதயத்துக்குள்ள. அவருடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சொந்தக்காரி, அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தக்காரங்கிற அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியாத அவருடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கணும். அல்லேலூயா. கொஞ்சம் வீட்டுக்குள்ள பாருங்க, ரெண்டு பிள்ளைகள் அடிச்சு கூட சண்டை போடும். அல்லேலூயா. ரெண்டையும் அடிச்சு நோக்கிடும். அல்லேலூயா. ரெண்டுக்கும் அடி விடுதான் இல்ல ஒருத்தி தான் அடி விடுது. என்னைய அடிச்சு அவளை என்னையத்தான் அடிக்கிறாங்க. அவ அடியே வாங்க மாட்டேங்கான். இந்த அம்மா எனக்கு பிரியமே இல்லை. அல்லேலூயா. அப்ப தாய்களும் என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே தப்பு பண்ணுது. ரெண்டு பிள்ளைதான். ஒரு அநிலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கத்து நல்லவர். ரெண்டையும் என்ன செய்ய முடியாது? அடிச்சு கொள்ள முடியாது. ரெண்டையும் வேண்டாம்னு நினைச்ச முடியாது, சொல்லிட முடியாது. அல்லேலூயா. எப்போ அந்த மூத்த பிள்ளைக்கு கொஞ்சம் அடி அதிகமா வரும், சின்ன பிள்ளைக்கு அடி குறையாதான் வரும். அல்லேலூயா. ஏன்னா நீ வளர்ந்துட்ட, அம்மாவோட இருந்த நீ சிரிக்கிறத பார்த்தா நீங்க சொல்றது ரைட்டு தாயா, தீர்க்க தரிசனமா சொல்றது எனக்கு தான் அடி விழுது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமா, கலங்கிறாத உனக்கு. ஆமா, உங்க அம்மாவுக்கு நீயும் முக்கியம், உன் தங்கச்சும் முக்கியம். ஒரு சொல்ல பார்க்கலாம். நீ அடிச்சா தாங்கிடுவ, அவ அடிச்சா என்ன மாட்டா? அது தாங்க மாட்டான். அந்த டைரியெல்லாம் உன்னை மட்டும் அடிக்கிறான். ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து பழகணும் அப்படின்னு அடிக்கிறான். வேற ஒண்ணும் இல்லை. ஆமான்னு சொல்ல மாட்டீங்களா? அதே நான் மட்டும்தான் விட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவன் விட்டு கொடுக்கவே மாட்டான். இதுதான் அப்சலோமுடைய இதயத்துல கோபமா வந்துச்சு. இதுதான் அப்சலோமுடைய இதயத்துல கசப்பா வந்துச்சு. தம்பி மேலேயும் கசப்பு, அப்பா மேலேயும் கசப்பு. ஒரு நாள் வந்தா தம்பியையும் கொண்டுட்டான், அப்பனையும் போட்டு தேய்ச்ச வந்துடும். கசப்பு வந்துட்டுங்கன்னா உடனே விட்டுது. வேதத்துல இதயத்துல கசப்பான வைராக்கியம் மட்டும்தான்
பெருமை பாராட்டுதுங்க. அது பேய்த்தனத்துக்கு எடுத்தது. இந்த பேய் அந்த அப்சலோமுல இந்த பேய் பிடிச்சதுனாலதான் அவன் தாய்மாரம் உள்ளவனாய் கோபக்காரனாய் அல்லேலூயா அவன் அக்கிரம செய்கிற துணிஞ்சு செய்ய ஆரம்பிச்சுட்டான். அதெல்லாம் கசப்பு உனக்குள்ள வர ஆரம்பிச்சான். உடனே அதை என்ன செஞ்சணும்? சுட்டரிச்சிடணும். வேதம் சொல்லு, கசப்பான வேர் முளைத்து வசனத்தை பிடிக்க வேண்டாம், அநேகரை தீட்டுப்படுத்தணும். அல்லேலூயா. அப்ப கசப்பான வேர் முளைக்க ஆரம்பிக்கும் போதே பிடிங்கி எரிஞ்சிடணும். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, உங்க வீட்டு செவத்துல ஒரு செடி முளைக்கும். பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு என்ன செய்யும்? அழகா இருக்கும். நீங்க தண்ணி ஊத்தினாலும் அது பாட்டு வளரும். நீங்க தண்ணி ஊத்தினா என்ன செய்யும்? அது பாட்டுக்கு வளரும். புதுசா வளரும்போது அது அது அந்த செவத்துக்கு அழகா இருக்கிற மாதிரி தெரியும். செவத்துக்கு அழகா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அந்த செவத்துக்குள்ள ஒரு ஆபத்து உள்ள போயிருக்குங்கிறது வெளியில தெரியாது. என்ன செய்யாது? தெரியாது. அது வளர்ந்து வந்த புடுங்குவீங்கன்னு சொன்னா அது புடுங்க முடியாது. சிவரை உடைச்சா தான் புடுங்க. ஒரு அழிலே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, அது முளைக்கும் போதே ஆகா இது செவுத்து மேல முளைக்குது, இது செவுத்து பாதிச்சுன்னு சொல்லி உடனே என்ன செஞ்சிடணும்? வீடுகள்ல மொட்டை மாடியில லாப்டுல அப்படி முளைச்சிருந்தா உடனே பிடிங்கி பிச்சு போட்டுருங்க. கொஞ்சம் ஏதாவது ஆசிட் வாங்கி இருந்துச்சுன்னா அந்த ஆசிட்டை வாங்கி அதில் ஊற்றிடுங்க. இல்லாட்டி சீக்கிரத்தில் செவ்வறு ஒன்று செஞ்சிடும், கீழே விழுந்து. உடனே சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதை பார்த்த மாத்திரத்துல பிடிங்கி எரிஞ்சிடும், கலஞ்சி போட்டுருணும். அல்லேலூயா. இருதயத்துல கசப்பு வந்துன்னா உடனே சுட்டரிச்சிடணும். அப்சலோம் சுட்டரிக்கை விட்டு கொடுக்காததுனால அப்சலோம் கொலைகாரனாய் மாறினான். அப்சலோம் விபச்சாரக்காரனாய் மாறினான். அப்சலோம் தகப்பனுக்கு துரோகியாய் மாறினான். அப்சலோம் தகப்பனை கொள்ளுகிறவனாய் மாறினான். கடைசியில அப்சலோம் அந்த கொலைக்களத்துல பலியாகி போனான். பார்க்கலாம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது? உள்ள பேரக்கூடாது. நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல இந்த அப்பாட்ட சண்டை போட்டு அம்மாட்ட சண்டை போட்டு நான் சாப்பிடாம படுத்தேன்னு சொன்னா யாருக்கு கேடு? உங்களுக்கு தான் கேடு. யாரு பட்டி எடுக்கிறா அவங்களுக்கு தான் கேடு. ஒரு சில வீட்டையில சண்டை போட்டுருவாங்க, உடனே வீஞ்சிக்கிட்டு திரும்பி படுத்துருவாங்க. சாப்பிட மாட்டேன் சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் வயிற்று வாங்கி நீதான் எடுக்கணும். அவர் நல்லா திரும்பி செமத்தா படுத்துருவாங்க. அதனால உங்க கோபத்தெல்லாம் எதுல காட்டாதீங்க? சாப்பாட்டுல காட்டாதீங்க. வாங்கி கட்டி போறது நீங்க தான். கோபப்படுங்க, சாப்பிட்டு சாப்பிட்டு கோபப்படுங்க. நல்ல மூட்டை சாப்பிடணும். என்ன செஞ்சணும்? பட்னி கிடக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பட்னி கிடக்கக்கூடாது. ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அது யாருக்கு முடியும்? யாருக்கு கேடா முடியும்? பட்னி கிடக்கணும் கேடா முடியும். சரி, ஏதோ போகுது. அல்லேலூயா. அதான் கோபத்தை எதுவும் காட்டாதீங்க. அவங்க ஆகாரத்தை நினைச்சாதீங்க, காட்டாதீங்க. உங்க சரீரம் விளைவுபட்டு. அல்லேலூயா. இப்ப நல்லா கவனி. நீ தேவனுடைய சுதந்திரவாளி. நீ யாரு? தேவனுடைய சுதந்திரவாளி. நீ தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பங்காளி. இப்ப அடுத்த வசனம் இருக்குது. ஆமா, அதுல ரோமன் 8 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. எடுத்தவங்க வாசிங்க. நான் பிள்ளைகளான சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்து கூட சுதந்திரருமாமே, கிறிஸ்துவனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எழுதுகிறேன். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை? ஆசீர்வாதம் தேவை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மகிமை தேவை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மேன்மை தேவை. அந்த மேன்மையை பெற்றுக்கொள்வதற்கு அவர் சொல்லுகிறாரு, அந்த மேன்மைக்கு முன்பாக
அந்த தாழ்மைன்னு ஒண்ணு இருக்குது தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. மேன்மை வரணும்னு சொன்னா நாம் தேவனுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தணும். அல்லேலூயா. பூமியில நம்முடைய வாழ்நாள் நீடித்திருக்கணும்னு சொன்னா எபேசியர் 6:1 சொல்லப்பட்டிருக்கு, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தகப்பனையும் தாயை என்ன செய்யணும்? கனம் பண்ண. அப்ப நம்ம வாழ்நாள் என்ன செஞ்சிருக்கும்? நீடித்திருக்கும். அல்லேலூயா. அப்போ தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ணணும்? நான் விரும்புறத செய்யறத பார்க்கணும், எங்க அப்பா அம்மா விரும்புறத நான் செய்யணும். ஒரு அலையிலே சொல்லுங்க பாருங்க, அதுதான் கனம் பண்ணுறதுக்கு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப தேவனை கனம் பண்ணணும், தேவனை கனம் பண்ணணும். தேவ சமூகத்துல வந்திருக்கிறீங்க. அப்ப ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, உன் நினைவுகளை விட என் நினைவுகள் பெருசா இருக்கு. உன் நினைவுகளை விட என் நினைவுகள் பெருசா இருக்கு. பாட்டு பாடணும்ல, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. அல்லேலூயா. அப்ப ஏன் மேல அவர்களுக்கு திட்டம் எப்படிப்பட்டதா இருக்குது? பெரியதா இருக்கிறது. உன் மேல உங்க அப்பா அம்மா வச்சிருக்க திட்டம் எப்படிப்பட்டதா இருக்குது? அது பெரியதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த பெரிய காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியில என்னை இழுக்கிற சின்ன சின்ன சிற்றுங்களை நான் உதறி தள்ளணும். அதுதான் பாடு. என்னுடைய ஆசைகளை நான் விட்டு விலகி நான் தேவனுடைய ஆசைகளை நிறைவேற்றணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப தேவன் என்னை எதற்காக முன்குறித்தாரு? அவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்காக. அவர் என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு? அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல என்னை உட்கார வைக்க விரும்புகிறார். யார் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல? அவர் உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்காவது நீங்க வேலை பார்க்கிற உங்க ஓனர் ரூம்குள்ள போய் உங்க ஓனர் சீட்ல உட்கார்ந்து இருக்கீங்களா? என்ன சத்தத்தை ரூம்குள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. தட்டிதான் செய்யணும். அவருக்கு முன்னால் உட்கார்றதுக்கு சீட்டே கிடையாது. அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? அல்லேலூயா. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற முதலமைச்சர், எம்எல்ஏக்களை, எம்பிக்களை, கவுன்சிலர்களை எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்திருக்கோம். அவரு ரூமுக்கு போய் உங்களுக்கு இன்னைக்கு ஜெயிச்சதுக்கு காரணமே நான் தான், அதனால நீ உட்காரதுனால அந்த சீட்டை நான் தானே உட்காருவேன்னு சொல்லி உட்கார முடியுமா? அல்லேலூயா. இந்த இவரு பாருங்க, மகா மேன்மையான ஒரு சிங்காசனத்தை உட்கார வச்சு நம்மளை அலங்கரிக்க விரும்புகிறார். நம்ம நினைச்சு விரும்புகிறார், அலங்கரிக்க விரும்புகிறார். இப்போ இந்த அழைப்பை பெற்றவுடனே பவுலுங்கிற மனிதர் என்ன செய்யறாரு பாருங்களேன். கர்த்தர் குறுங்கி இருக்கிறத நேரம் சாரி கலாத்தியர் பிலிப்பியில வாசிங்க. அப்புறம் நான் கலாத்தியர்ல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல், நல்ல கொடிய நியாயப்பிரமாணத்தால் வரக்கூடிய சுய நீதியை உடையவனாயிராமல், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோடு இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு குப்பையுமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. எப்படி ஆகினும் நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக் கொள்ள வேண்டும். எப்படி ஆகினும் அவர் எனக்கு ஏற்படுத்திய
நான் அடைந்து கொள்ளணும். அதை பெற்றுக் கொள்வதற்காக, கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வதற்காக இந்த பூமியில எனக்கு இருக்கிற சுய நீதியை நான் விட்டுட்டு தேவனை பற்றுகிற இந்த விசுவாசத்தால் உண்டாகும்படியான அந்த மேன்மையை சுதந்திரிப்பதற்கு அந்த பூமிக்குரிய எல்லாத்தையும் நான் விட்டேன்னு சொல்லுகிறான். யோசிச்சு பாருங்க. கோர்ட்ல ஒரு வழக்கு வந்துட்டு, கோர்ட்ல நினைச்சிட்டு ஒரு வழக்கு வந்துட்டு, தகப்பன் தன் மகளுக்கு நல்ல இடத்துல திருமணத்தை பார்த்து மாவட்ட வரன் பார்த்திருக்கிறார். மகள் இன்னொருத்தரை என்ன செஞ்சா விரும்பிட்டான். இப்ப பிரச்சனை கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட்டு தீர்ப்பு கொடுக்குது. மகளுக்கு 18 வயசு ஆயிடுது. அதனால நீ எவ்வளவுதான் நல்ல காரியத்தை உன் மகனுக்கு செய்ய நினைச்சாலும் உன் மகா அதை விரும்பலைன்னா அவ இஷ்டத்துக்கு தான் அவளை நீ விடணும்னு சொல்லி கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துட்டு. ஏன்னா மக எத்தனை வயசு ஆயிட்டு? 18 வயசு ஆயிட்டு. மக மேல தகப்பனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது? நல்லா இருக்கணும், மேலாண்மையை பெற்றுக் கொள்ளணும், என் மக கஷ்டப்படக்கூடாது, என் மக வீணா போயிடக்கூடாது சொல்லி அவர் மேலான ஆசீர்வாதத்தை தேடி வச்சிருக்கிற நினைவுல இருக்க இது கீழான நினைவுகளோட இது இருக்குது. இப்ப கோர்ட்டு சொல்லுது தகப்பனுடைய இருதயத்தை கோர்ட்டு புரிந்து கொள்ளல. கோர்ட்டு சொல்லுது 18 வயசு ஆயிட்டு அவ பெரியவள் ஆயிட்டா, அவளுடைய காரியத்தை அவளுக்கு செய்ய அவளுக்கு என்ன உண்டு? அவளுக்கு உரிமை உண்டு. அவசியத்துக்கு விடுயான்னு சொல்லுது. பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல், சுயநீதி ஒண்ணு இருக்குது, தேவனுடைய நீதி ஒண்ணு இருக்குது. அப்ப தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்கு நான் எனக்கு இந்த பூமியில வரக்கூடிய அநித்தியமான சந்தோஷத்தை நான் உதறுறேன் அப்படின்னு சொன்னதான் சுதந்திரவாதி அழகு. ஒரு அடையிலே சொல்லுங்க பாக்கணும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. நல்லவர். அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் விரும்புவதை செய்து பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கையில என் தேவன் எதை செய்ய விரும்புகிறார்? ஒரு அடையிலே சொல்லுங்க பாக்கணும். அப்ப தேவன் அங்க சொல்லப்பட்டிருக்க ரோமன் வசல்ல நாம் பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரராய் இருக்கிறோம், நாம் தேவனுடைய சுதந்திரராய் இருக்கிறோம். வேதம் சொல்லுவது கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனமும் கர்த்தர் தனக்கு சுதந்திரமாக கொண்ட ஜாதியும் பாக்கியம் உள்ளது. ஒரு அநிலையை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அவர் உங்களை சுதந்திரவாளிகளாய் வைத்திருக்கிறார். அவர் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். எந்த பாதையில ஆளுகை செய்ய விரும்புகிறாரு? நீதியின் பாதையில நடத்த ஆளுகை செய்ய விரும்புகிறார். நியாயத்தின் பாதையில் நடத்த நினைச்சாரு ஆளுகை செய்ய விரும்புகிறார். ஒரு அநிலையை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப கீழான நினைவுகளை நம்மளை விட்டு விலக்கிட்டு தேவனுடைய மேலான நினைவுகளை நம்ம போகும்போது நம்முடைய அவருடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக மாறிடும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய கீழான நினைவுகளுக்கு கொண்டு போகிற இந்த பூமிக்குரிய அநித்தியமான சந்தோஷத்தை விட்டு விலகிறது தான் நமக்கு தேவனுக்கு இருக்கிற பாடு. நமக்கு தேவனுக்கு உபத்திரவம் என்னது? அவருடைய நினைவுக்கு விட்டு விலகி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு விட்டு விலகி இந்த பூமிக்குரிய நன்மைன்னு சொல்லி அந்த பிள்ளைகள் அந்த சோப்பு முறையில அது பப்புள்ஸ் பார்த்தீங்களா? அந்த பப்புள்ஸ் வந்தோடனே அது ஆசையா ஓடி போயிருச்சியும் பிடிக்க போகும், கை கிட்ட வந்து பப்புள்ஸ் செஞ்சிடும். இதுதான் இப்ப இருக்கிற வாழ்க்கை. அது இப்ப இருக்கிற உலகம், அது இப்ப இருக்கிற உலகம் அது அப்படிதான். பார்க்கறதுக்கு அழகா தெரியும், பக்கத்துல போய் அதை அனுபவிக்க முடியாது, மாட்டிக்கிற கூடாது. பார்க்கறது எப்படி இருக்குதும் அது அழகா இருக்கும், ஆனா வாழ்க்கை அது அப்படி இருக்காது. உன் வாழ்க்கை அப்படி முடிஞ்சிடக்கூடாதுன்னு தேவன் ஒரு மேலான காரியத்தை வச்சிருக்கிறார். அதுக்கு தான் அப்பா அம்மா வச்சிருக்கிறார். ஒரு நிலையை சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இதை சுதந்திரிக்க வேண்டிய நீ இதை சுதந்திரத்து கொள்ளல அப்படின்னு சொன்னா வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம், கலாத்திருக்கிறது நிருபம் 4ஆம் அதிகாரம் 1வது 2வது
பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். நீ சிறு பிள்ளையா இருந்தேன்னு சொன்னா, நீ சுதந்திரவாதியா இருந்தும் நீ சிறுபிள்ளத்தினை அனுபவத்தில் இருந்தேன்னு சொன்னா நீ அடிமையா இருக்கிறாள். அப்போ 4வது அதிகாரத்துல கர்த்தர் நல்லவர் 30வது வசனத்தை வாசிங்க. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவரின் மகன் சுயாதீனம் உள்ளவனுடைய குமாரனுடைய சுதந்திரவாளியா இருப்பதில்லை. ஆகையால் அடிமையானவனையும் அவனுடைய மகனையும் புறமே தள்ளு என்று சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அடிமையா இருந்தேன்னா என்ன செஞ்சது? புறமே தள்ளி இருந்து வேதம் சொல்லுது. ஒரு அடியிலே சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 23ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. நான் நிறைவுக்கு வருகிறேன். மத்தேயு 23ஆம் அதிகாரம். Glory to God. 37வது வசனத்தை வாசிங்க. எருசலேமே 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 தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவனே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளுவண்ணமாக நான் எத்தனை தரமோ பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதா இருந்து உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து அங்கலாய்க்கிறார். அங்க மரித்து போன மகனுக்காக தாவீது மனம் கசந்து அழுதா, மனம் பதறி அழுதா, என் மகனே என் மகனே என்று சொல்லி. இங்க எருசலேமை பார்த்து இயேசு கிறிஸ்து கண் கலங்குகிறார். எத்தனை நேரம் நான் உன்னை கூட்டி சேர்க்க, நீ பாவத்துல சிக்கிறாத, நீ அழிவுக்குள்ள சிக்கிறாத, நீ வீழ்ச்சிக்குள்ள பெறாத, அப்படி எத்தனை நேரம் நான் உன்னை கூட்டி சேர்க்க நான் விரும்பினேன். கோழி தன் குஞ்சை தன் செட்டைகளுக்குள்ள அடைக்கலத்துல கொண்டு வர விரும்புறது போல எத்தனை நேரம் நான் உன்னை கூட்டி சேர்க்க விரும்பினேன். ஆனா அத்தனை நேரமே எதிர்த்து தள்ளிட்டு போயிட்டே அப்படின்ட்டு எருசலேமுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை குறித்து இயேசு கிறிஸ்து புலம்பினார். எருசலேமுக்கு வரக்கூடிய தண்டனை தீர்ப்பை பற்றி இயேசு கிறிஸ்து அங்கலாயிருந்தார். இந்த பகல் வேலை தேவனுக்குள்ள வந்துட்டு தேவ பிள்ளையே, உன்னை அறியாம நீ என்ன செஞ்சிடாத, நித்திய நியாயத்திற்குள்ள நீ விட்டு கொடுக்கிறாத. உன்னை அறியாம உன்னுடைய சூழ்நிலை அறிந்து கொள்ளாமல், உனக்கு தேவன் வைத்திருக்கிற மகா பெரிய மேன்மையை உணர்ந்து கொள்ளாமல், உனக்கு வைத்திருக்க உன்னதமான ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்ளாமல் இந்த பூமிக்குரிய நினைவுகளோடு சிக்கிக்கொண்டு அல்லேலூயா நான் கர்த்தருக்குள்ள இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் நினைவுகளுக்குள்ள வராம தூரமா இருந்து உன்னை ஏமாத்திராத. நீ யூஸ்லெஸ் சொல்லவா மாறிடக்கூடாது. நீ கர்த்தர் கரத்துல பயன்படுத்தக்கூடிய பாத்திரமா மாறிடும். நீ கர்த்தரால பயன்படுத்தணும். உன்னையால கர்த்தருக்கு பிரயோஜனம் உண்டாகணும். உன்னையால உங்க அப்பா அம்மாவுக்கு பிரயோஜனம் உண்டாகணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்னையால கர்த்தருக்கும் பிரயோஜனம் உண்டு, என்னால எங்க அப்பா அம்மாவுக்கும் பிரயோஜனம் உண்டு. கையை வசதி சத்தமா ஒரு அடியிலே சொல்லுங்க பார்க்கலாம். கை ஒருத்தருமே வசத்துல ஒருத்தரும் அல்லேலூயா. நீ கையை வசத்தாதனால நான் நியாயம் இருக்க வரல. ஆண்டுடைய இருமை அங்கலாக்குது. நம்மளை கூட்டி சேர்க்க எவ்வளவு நேரம் மனதா இருக்கிற. என் அன்பை புரிஞ்சுக்க மாட்டியா? என் இறுதிக்கு வேதனை புரிஞ்சுக்க மாட்டியா? உனக்கு நான் வச்சிருக்கிற மேன்மை புரிஞ்சுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி அவளை இருமை அங்கலாக்கிறது. வெளியிலே சொல்லுங்க பார்க்கணும். ஆணும் சொல்லுங்க பார்க்கணும். என்ன வசனத்துல நீ கட்டப்படணும். எதுல கட்டப்படணும்? வசனத்துல நீ கட்டப்படணும். தேவனை விட்டு விலகாது இருப்பார். ஒரு தேவ பிள்ளை அவன் வசனத்துல கட்டப்பட்டிருக்கணும். ஒரு தேவ பிள்ளை அவன் இந்த அது என்ன சொல்லணும், ஆத்ம பிணைப்புன்னு ஒண்ணு இருக்குது. ஒரு நபர்கள் மேல வைக்கிற அந்த ஆத்ம பிணைப்பு தேவனை மட்டுப்படுத்த வச்சிருக்கும்.
தொழில் மேல இருக்கிற அந்த பிணைப்பு தேவன் என்ன செஞ்சிடும், மட்டுப்படுத்த வச்சிடும். அல்லேலூயா. அது சொல்லும், வேலைக்கு போகண்டாமா, வேலைக்கு போகண்டான்னு கத்து ஒருத்தட்டையும் சொல்லல. வேலைக்கு போன நீ சாப்பிடவே சாப்பிடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா அவங்க கைட்டு செய்யற வேலையெல்லாம் நான் ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா, நீ வேத பிரமாணத்துல நினைவா இருந்தால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேத பிரமாணத்தை விட்டுட்டு நான் வேலை செய்வேன்னு சொன்னா அதுல ஆசீர்வாதம் கிடையாது. ஒரு வழியில சொல்லுங்க பார்க்கலாம். நான் எங்க அப்பா அம்மா விட்டுட்டு நான் நல்லா இருக்கணும்னா அதை என்ன செய்ய முடியாது, நல்லா இருக்க முடியாது. ஒரு வழியில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல ரெண்டு விசுவாச பிள்ளைகளுக்கு சண்டை, சர்ச்சைக்கு வர மாட்டாங்களாம். உங்களுக்கு இங்கே சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நல்லவர்கள். ஆமா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் சண்டை வரல. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்புக்கும் சண்டை வந்துச்சு. ஆனா ஆபிரகாம் விட்டு லோத்து பிரிஞ்சு போயிட்டார். அல்லேலூயா. நல்லவர். கவனம் கவனம் கவனம். ஆமா. அப்ப என்ன செய்ய, வசனத்துல கட்டப்படல. வசனத்துல என்ன செய்யப்படல, கட்டப்படல. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். ஏன்னா தேவனுடைய இரக்கத்தினால உங்களுக்கு முன்னால என்னை கர்த்தர் நிப்பாட்டி வச்சிருக்கிறார். ஆனா ஒரு சில நினைவுகள் எப்படி இருக்குன்னா, கல்யாணம் முடிக்கிறதுக்கு என் பக்கத்துல வர்றது, பேர் விடுறதுக்கு என் பக்கத்துல வர்றது, அல்லேலூயா, அடக்க அண்டை இருக்கிறதுக்கு என் பக்கத்துல வர்றது, பால் காய்ச்சறதுக்கு சொல்லுங்க பக்கத்துல வர்றது. அல்லேலூயா. ஏதோ வசனத்துக்கு கீழ்படி அதெல்லாம் செய்ய முடியாது. நீ இதை மட்டும் செய்யணும். ஆனா நான் இதுன்னா வில் போட்டு தான் நிற்பேன், வெளுத்துலாம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு கீழ்படுங்க, எல்லாத்தையும் நேர்த்தியா செஞ்சு தருவார். நீங்க வசனத்துல கட்டப்படுறீங்கன்னா நேர்த்தியா கெட்டு என்ன செய்வாரு, காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அதனால உங்களுக்கு தயவாய் சொல்லுகிறேன், வசனத்துக்கு கீழ்படி ஏறிவாங்க. அல்லேலூயா. திருமணத்தை கத்து நடத்தி தருவார். வசனத்துக்கு கீழ்படி ஏறிவாங்க. பிள்ளை பேரை கத்த தருவார். வசனத்துக்கு கீழ்படி ஏறிவாங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு திருமணத்தை என்ன செய்வாரு, கத்த நடத்தி தருவார். ஒரு அண்ணில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்படியாத பட்சத்துல கத்த நல்லவர். ஆமா, கல்யாணம் நடக்கும். வசனத்துக்கு கீழ்படியாத கல்யாணம் நடக்காம போயிருமா, கல்யாணம் நடக்கும். அல்லேலூயா. வசனத்துக்கு கீழ்படியா பிள்ளை வைக்க முடியாம போயிருமா, ஆனா பிள்ளை பிறக்கும். வசனத்துக்கு கீழ்படியா பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காதா, கல்யாணம் நடக்கும். ஆனா எல்லாமே தேவனுக்கு பிரியமில்லாததான் நடக்கும். உனக்கு பிரியமானதா தெரியும், ஆனா வேதம் சொல்லுவது அவருக்கு பிரியமில்லாததான் நடக்கும். நீ சொல்ல அவருக்குள்ளதான் இருப்பேன், அவருக்குள்ள என் நிலையிலோடு வந்து இருக்கு, ரொம்ப தூரமா இருக்குது பாடினா. ஒரு நிலை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த காப்புகள் வெளியே தேவனுக்கு வந்திருக்க தேவ பிள்ளையே, தேவனுடைய இருமை அங்கடாக்குது. நீ தவறான பாதைகளை தேவைப்படாது. நீ தவறான காரியத்துல சிக்கி அவர் வைத்திருக்க மேலான சிங்காசனத்தை என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாதுன்னு கர்த்தர் நம்பலாய்க்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இருதயத்துல யார் மேலேயும் கசப்பு வச்சிடாதீங்க. இருதயத்துல யார் மேலேயும் அவன் பொண்ணாங்க நினைச்சிடாதீங்க. கர்த்தர் நல்லவர். அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யுங்க, வேத வசனத்தினுடைய கீழ்ப்படிஞ்சிருங்க. உங்களுக்கு 1000 நண்பர்கள் வருவாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு 1000 நண்பிகள் நினைச்சுவாங்க வருவாங்க. ஆனா அந்த 1000க்கு மேல இவர்கள் தான் உங்களை நடத்துகிறவர்கள் யாரு, என் அப்பா அம்மா தான் உங்களை ஆசீர்வதிக்க போறவங்க. ஒரு அடியில சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நட்பு வட்டாரம் பெருசா, தகப்பனுடைய வட்டாரம் பெருசான்னு சொன்னா உனக்கு நட்பு வட்டாரம் பெருசு, நீ தகப்பனுடைய வட்டத்தை விட்டு தூரமா இருக்கிற. ஆனா கூட்டுக்குள்ள எங்க இருக்கிற, ஒரே வீட்டுக்குள்ளதான் இருக்கிற. ஒரு அடியில சொல்லுங்க பார்க்கலாம். அப்சலோம் தாவீதை போல இருக்கிற. கவனம் 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 கவனம். தாவீதை போல உங்க அப்பம் வளர்ந்துடக்கூடாது. அல்லேலூயா. நல்லவர். இயேசுவும் பவுலும் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லவர். நல்லா இருக்குல்ல? இயேசுவும் பவுலும் அவரை அறிகிற நினைவுக்காக இந்த பூமியில் வரக்கூடிய எல்லா மேன்மையும் நான் விட்டு விலகுகிறேன்.
அல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்தை அலங்கரிப்பதற்காக இந்த பூமிக்குடி எல்லாத்தையும் நான் விட்டு விலகிறேன். அவர் நீ ஆசீர்வதிக்க வல்லவா இருக்கிறான். அல்லேலூயா. இந்த பூமியில அவர் என்னை ஆசீர்வதிக்காம போனாலும் அவரை அறிகிற அறிவுக்காக எதையும் செய்வேன். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு நல்ல சொல்லுங்க பாக்குறேன். நான் விட்டு கொடுக்குறேன்னு சொல்றோட அப்படி எல்லாம் நேர்மலங்கள் பற்றி அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தே